நமஸ்தே. நெருக்கடி நிலையை எதிர்த்து போராட்டம். அத்தியாயம் 12, பகுதி 1. நெருக்கடி நிலை நீடித்த காரிருள் மண்டிய 21 மாதங்களும் நமது தேசிய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சிக்கலான அத்தியாயமாகும். இது போன்ற சோதனைகள் நிறைந்த காலம் இந்த நாட்டுக்கு அக்னி பரீட்சையாக அமைந்த கட்டமாகும். இந்த கொடிய நேரத்தில் நமது நாட்டில் உள்ள பல்வேறு கோஷ்டியினர் எப்படி நடந்து கொண்டனர்? எந்தெந்த கோஷ்டியினர் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி தமது வசதிகளையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொண்டனர்? நமது தேசிய வாழ்க்கைக்கு வளம் தேடி தந்தவர்கள் எவரெவர்? தேசிய வாழ்க்கையை அழித்துவிட முயன்றவர்கள் எவரெவர்? இந்த எல்லா கோஷ்டிகளையும் நாம் தயவுதாட்சணியமின்றி இனங்கண்டு கொள்ளாவிட்டால் பிரான்ஸ் நாட்டின் பார்பூன் அரசனை பற்றி கூறப்படும் பழமொழி அவர் எதனையும் மறக்கவில்லை, எதையும் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பது நமக்கு பொருத்தமாகும். நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட புதிதில் தமிழ்நாட்டில் பல்வேறு கோஷ்டிகளின் ஊழியர்கள், முக்கியமான இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கேட்க காமராஜரிடம் சென்றிருந்தனர். அவர்களிடம் காமராஜ் சுதந்திரத்திற்கு முன்போ காந்திஜி துன்பங்களை இயக்க பயிற்சி கொடுத்திருந்தார். ஆனால் ஸ்வயராஜ்யம் வந்த பிறகு நாம் உருவாக்கியுள்ள முறைகளே அலாதியானவை. பதவி, கௌரவம், எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு கிடைக்கின்ற சௌகரியங்கள், மந்திரி பதவியின் மீது கண், இவற்றுக்காக போராட்டம், இதுதான் இன்று நமது அரசியல் கட்சிகளின் செயல்முறையாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் வளர்ந்து வந்துள்ள அரசியல் கட்சிகள், அவற்றின் தலைவர்கள் மற்றும் அவற்றின் ஊழியர்கள் ஆகியோர் இன்றைய போராட்டத்திற்கு உபயோகமாக இருப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்று மனமுடைந்து கூறினார். நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு 15 மாதங்கள் கழிந்தன. அடல் பிகாரி வாஜ்பாயி தில்லியில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். 1976 செப்டம்பர் 26ஆம் தேதியன்று தமது நண்பர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில் மிகுந்த வருத்தத்துடன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். பயத்துக்கு இரையானவர்கள் மற்றும் ஆசைக்கு அடிபணிந்தவர்களின் பெரும்பாலானோர் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோர் ஆவர் என்பது விசித்திரமானதொரு அனுபவமாகும். இதன் பொருள் என்ன? தமது சுயநலத்துக்கு எந்த ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். சோதனையின் துவக்க கட்டத்திலேயே ஓட்டம் பிடிக்கிறவர்கள் அவர்கள். இத்தகைய சந்தர்ப்பவாதிகளின் அந்த வர்க்கத்தை இன்றைய அரசியல் உருவாக்கி வருகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்டவர்களால் ஒரு நாளும் வரலாற்றை உருவாக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் வரலாற்றை திரித்து காட்டும் முயற்சியில் பங்குதாரர்களாக ஆகி குற்றவாளிகளாக ஆகின்றார்கள் என்று எழுதியிருந்தார். நெருக்கடி என்ற சாக்கில் எல்லா ஜனநாயக முறைகளையும் அமைப்புகளையும் அழித்துவிட இந்திரா காந்தி தீர்மானித்தார். அதன் ஒரு அம்சமாக எல்லா எதிர்க்கட்சிகளையும் அடியோடு நாசமாக்கிவிட அவர் முயற்சிகளை மேற்கொண்டார். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா என்ற பிரச்சனையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவை தமது முழு சக்தியையும் பயன்படுத்தி குறைந்தபட்சம் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவாவது இறுதி வரையில் எதிர்த்து போராட எழுந்து நிற்க வேண்டும். ஆனால் பாரத அரசியலில் ஒரு மாபெரும் வேடிக்கை என்னவென்றால், அந்த எதிர்க்கட்சிகள் அதற்காக எழுந்து நின்று போராடவில்லை. எதிர்க்கட்சிகளின் அகில பாரத தலைவர்கள் மேல்மட்டத்தில் போராட துணிந்து நின்றனர். சில மாவட்டங்களில் மாநில மட்ட தலைவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அதற்கு கீழ்மட்டத்தில் இதில் துணிந்து இறங்கியவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இந்நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் பற்றி பேசவே தேவையில்லை. தீவிர உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அரசுக்கு எதிராக எழுந்து நின்றவர்கள் 1000-ல் ஓரிருவர் இருந்தால் அதுவும் அதிகம்தான். எதிர்க்கட்சிகளின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் பின்தங்கிவிட்டார்கள். அரசாங்கமே முன்வந்து அவர்களின் சிலரை கைது செய்தது. மற்ற எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட போராட்டத்திற்கான இயக்கம் ஒன்றை உருவாக்குகின்ற பிரச்சனை ஒருபுறம் இருக்கட்டும், தமது சொந்த கட்சிக்குள்ளே ஏற்கனவே இருந்த தொடர்புகளை கூட காப்பாற்றி வைத்துக் கொள்ள அவர்களால் இயலவில்லை. இந்த விஷயத்தில் ஓரளவு விதிவிலக்காக இருந்தது ஜனசங்கம். அதற்கு காரணம் அவர்களின் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆர்எஸ்எஸ் பயிற்சியும் பின்னணியும் வாய்க்கப்பட்டவர்களாக இருந்தனர். பழைய சுதந்திர போராட்ட வீரர்களின் நிலை என்ன? இது குறித்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஜோர்பதம் என்பது போல கர்நாடக மாநிலத்தின் முழுவதும் தேசபக்தரும் சுதந்திர போராட்ட வீரருமான அன்னு குருஜி மனம் நொந்து குறிப்பிட்டுள்ளார். எனது சொந்த ஊர் பாட்ஷாப்பூர். அங்கு
அதைச் சுற்றி ஓரிரண்டு ஊர்களில் உள்ள பழைய சுதந்திர போராட்ட வீரர்களின் எண்ணிக்கை 300க்கும் அதிகம். இவர்கள் அனைவரும் அரசாங்கத்திடமிருந்து மாதாந்திரம் அலவன்ஸ் பெறுகின்றவர்கள். நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சத்தியாகிரகத்திற்கு புறப்படுவதற்கு முன் அவர்களை சந்தித்து சத்தியாகிரகத்திற்கு அழைக்க முயற்சித்தேன். ஓரிருவரை தவிர மற்றவர்கள் என்னை காணவும் ஆயத்தமாக இல்லை. தமது மாதாந்திர வருமானத்தில் மண்விழுந்து விடுமோ என்று அவர்களுக்கு ஒரே பயம். நமது பெல்காம் மாவட்டத்தில் மாதாந்திர உதவித்தொகை பெறுகிறவர்கள் 3000 பேருக்கு மேல் இருப்பார்கள். கடந்த 30 ஆண்டுகளில் காங்கிரஸ் இயக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற சதுரங்க விளையாட்டு, லஞ்ச ஊழல், சுயநலதாகம், பொதுஜன தொடர்பின்மை ஆகியவற்றுக்கு இரையாகியுள்ளது. அதனுடைய பழைய சுதந்திர ஒளியும் மெருகும் இன்று முழுமையாக மங்கிவிட்டது. மாதாந்திர உதவித்தொகை என்று தேனை போராட்ட வீரர்களின் நாக்கில் தடவி விட்டதால் பழைய சுதந்திர போராட்டக்காரர்களின் அற்ப சொற்பமான தியாக உணர்வு அழிந்துவிட்டது. பழைய போராட்டங்களில் ஒருவேளை சோற்றுக்கு கூட வழியில்லாத தமது ஊழியர்கள் 8-10 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க உற்சாகத்துடன் முன்வந்த காட்சிகளையும் நானே கண்டிருந்தேன். அந்த எல்லா ஊழியர்களும் அன்று இருந்ததை விட 100 மடங்கு உயர்ந்த பொருளாதார நிலையில் இன்று இருக்கிறார்கள். எனினும் ஓரிரு மாத சிறைவாசமும் வேண்டாம் என்று அவர்கள் கூறுவதை நானே கண்டு வருகிறேன். ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் முன்வந்தவர்கள் RSS மற்றும் ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள்தான். இதற்கு முன்னர் நான் இவர்களுக்கு கடும் விரோதியாக இருந்தேன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த போராட்டத்தில் அவர்களது உண்மையான வடிவத்தை தெரிந்து கொண்டு எனது கருத்தை மாற்றிக்கொண்டேன் என்றான். மற்றெல்லாம் அரசியல் கட்சிகளை விட மாறுபட்டவர்களாகி தம்மைத்தாமே புரட்சிகரமான கட்சி என்று அழைத்துக் கொள்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையெழுத்தும் இதற்கு வெளிவிலக்கல்ல. முக்கியமாக அந்த கட்சிக்கு கேரளத்திலும் வங்காளத்திலும் செல்வாக்குள்ளது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட உடனேயே கேரள மார்க்சிஸ்ட் கட்சியானது போராட்ட முரசு முழங்கியது உண்மைதான். அவர்கள் சத்தியாகிரகமும் துவங்கினர். ஆனால் போலீசாரின் அடக்குமுறை, சித்திரவதை ஆகியவர்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் சத்தியாகிரகத்திலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் போராட்டம் என்ற பேச்சே எடுக்கவில்லை. எண்ணற்ற போராட்டங்களும் அதற்கு நடுநாயகமாக விளங்கிய காலம் சென்ற மார்க்சிஸ்ட் தலைவர் AK கோபாலன் தனது சக ஊழியரிடம் பின்வருமாறு குறிப்பிட்டார். இதோ வாருங்கள், எவ்வளவு விசித்திரமான சூழ்நிலை உள்ளது. கடந்த காலத்தில் நான் எண்ணிலடங்காத தடவைகள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளேன். அப்பொழுது நான் தலைமை வைத்து நின்றால் 8-10 பேர்கள் என் பின்னால் அணிவகுத்து வந்தது சர்வ சாதாரணமான காட்சி. இன்று 10-20 பேர்கள் கூட என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு அஞ்சி பின்வாங்குகிறார்கள். ஏன் இப்படி ஆயிற்று? நமது போராட்டங்களில் பங்கேற்க வருபவர்கள் நமக்கு லாபம் கிடைக்கும் என்ற ஆசையுடன் முன்வருகிறார்கள். ஆனால் இந்த தடவை தனிப்பட்ட முறையில் கிடைப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே யாரும் வரவில்லை. RSSஐ பாருங்கள். தத்துவ கை நம்பி அவற்றிற்காக கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே இன்றைய போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்றார். கேரளத்தை விட வங்காளத்தில் நிலைமையை கவலைக்கிடமாகும். அங்கு துவக்கம் முதலே மார்க்சிஸ்டுகள் சரணாகதி பாதையினை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை போராட்டத்தில் சேரச் சொல்லி அழைக்கச் சென்ற லோக சங்கர்ஷ சமிதி தலைமறைவு தலைவர்களிடம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். நாங்கள் தலை தூக்கினால் இந்திரா காந்தி எங்கள் தலைகளை பந்தாடி விடுவார். நாங்கள் இந்த வேலைக்கு இறங்குவதே இல்லை என்று முடிவு செய்துவிட்டோம் என்று கூறினர். அகில பாரத கட்சிகளின் கதியே இப்படி என்றால் மாநில கட்சிகளின் நிலை பற்றி சொல்லவே வேண்டாம். நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டில் திமுக அதனை எதிர்த்து வீராவேசம் காட்டியது உண்மைதான். ஆனால் இக்காட்சி துவக்க காலங்களில் மட்டும்தான் காணப்பட்டது. அந்த நிலையில் கூட திமுக ஊழியர்கள் மத்திய அரசுக்கு விரோதமாக கிளர்ச்சியில் பங்கெடுக்கவில்லை. 6 மாதங்கள் கழிவதற்குள் சர்வாதிகாரியின் சம்மட்டியடி அவர்கள் மீது விழுந்தது. திமுக ஆட்சி அகற்றப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமலாக்கப்பட்டது. முன்னாள் முதல் மந்திரி கருணாநிதி மீது லஞ்ச ஊழல் விசாரணை தொடங்கியது. திமுகவுக்கு இது நேரடியான சவால். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதா? இல்லவே இல்லை. எதிர்ப்பை காட்ட அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. மத்திய அரசு கட்சியின் தலைவர்களையும் ஊழியர்களையும் பிடித்து சிறையிட்டது. அக்கட்சியின் தலைவர்கள் எவருமே தாமே முன்வந்து போராட்டத்தில் குதித்து கைதாகி சிறை செல்லவில்லை. போராட்டத்தில் இறங்குவதா வேண்டாமா என்றது பற்றி அவர்கள் முடிவே எடுக்கவில்லை. இக்கட்சியின் மனோபலம் ஒரேடியாக தகர்ந்து விட்டது. ஒரு நாள் விடியற்காலை நேரம் தலைமை ஊழியர்கள் ஒருவர் பழைய திமுக அமைச்சரவையில்
முக்கியமான பங்கேற்ற ஒரு அமைச்சரை சந்திக்க முன்னறிவிப்புடன் மாறுவேடத்தில் அவரது வீட்டிற்கு சென்றிருந்தார். பல விஷயங்கள் குறித்து உரையாடினார்கள். இறுதியில் அவ்வூழியர் அவரிடம், திமுக தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகளிலும் கிளைகளை உடைய வலுவான இயக்கம். ஆனால் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசை இந்திரா காந்தி அநியாயமாக அகற்றிய நேரத்தில் உங்கள் துணிவுடைய தொண்டர்கள் வேறொன்றும் செய்திருக்க வேண்டாம். கையில் கரியையோ சாக்கு கட்டியோ எடுத்துக்கொண்டு அந்த அநீதியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திரா சர்வாதிகாரம் ஒழிய என்று தாமாகவே முன்வந்து கட்டளையை காத்திராமல் நியாயமாக கோபாவேசத்துடன் ஏன் எழுதவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவர், அது விந்தைதான், எங்களுக்கே இன்னும் காரணம் புரியவில்லை என்று குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளின் இந்த விசித்திரமான போக்குக்கு விதிவிலக்காக விளங்கியது பஞ்சாபில் உள்ள அகாலிதளம். அது போராட்டத்தில் பங்கேற்ற விதம் பாரத நாடு முழுவதிலுமே ஈடு இணையற்றதாகும். அதற்கு காரணமும் தெளிவு. அது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, தார்மீக சக்தியும் ஆகும். அவர்களுடைய வழிபாட்டு இடங்களான குருத்வாராக்களிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த போராட்ட வீரர்களின் அணி, அவர்கள் சத்தியாகிரகம் செய்த தோரணை, சத்தியாகிரக தலைவர்கள் ஆகிய அனைவர் மீதும் சீக்கிய தர்மத்தின் அழியாத முத்திரை பதித்து காணப்பட்டது. அகாலிதளத்தைச் சேர்ந்த பெரும்பாலான எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சத்தியாகிரகம் செய்து சிறை புகுந்திருந்தார்கள். இந்நிலையில் ஒரு கோணத்தின்படி பார்த்தால் அகாலிதளம் பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் வரிசையில் நிறுத்திவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த 21 மாத பயங்கர அனுபவங்கள் அரசியல் கட்சிகளின் நோக்கில் மறக்க முடியாத ஒரு படிப்பினையாகும். அவை இனிவரும் காலத்திலாவது நமது கட்சிகளின் தலைவர்கள், ஊழியர்கள், உறுப்பினர்கள் ஆகியோரின் சொல், செயல், சிந்தனை ஆகியவற்றில் தமது நாட்டின் அடிப்படையான தத்துவங்கள் வேரூன்றியிருக்க வழிவகை செய்வது இன்றியமையாததாகும். இது வெறும் தத்துவ உபதேசங்களால் சாதித்து விடக்கூடிய காரியம் அல்ல. அந்த கட்சிகளின் முன்னணி தலைவர்களே அந்த திசையில் முன்னுதாரணங்களாக வாழ்ந்து காட்ட வேண்டிய விஷயம். இந்த திசையில் மற்ற எல்லா கட்சிகளும் முன்னுதாரணமாக விளங்க வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சிக்கு இருப்பது இயல்புதான். ஆளும் கட்சியைச் சேர்ந்த எல்லா பெருந்தலைவர்களும் அதிகாரங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் ஆசைப்படுகின்ற சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அவர்களில் ஒரு சிலராவது அதிகார பதவியிலிருந்து ஒதுங்கி விளங்கி கட்சியின் கட்டுக்கோப்பு, ஸ்தாபன அமைப்பு, ஊழியர்களுக்கு பயிற்சி தருவது என்பன போன்ற பயணிகளுக்காக தமது வாழ்க்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பதவிகளுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் கௌரவங்களுக்காகவும் மோகித்து ஓடுகின்ற போக்குகளுக்காக கடிவாளம் போடுகின்ற தார்மீக ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும். லட்சியங்களுக்காக வாழ்கின்ற மனிதர்களை உருவாக்குவது அன்றுதான் சாத்தியமாகும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்காக ஆத்ம சோதனைக்கான காலம். ஜனநாயகத்துக்கு நுரையீரல்களாக விளங்கும் 2 அம்சங்களில் ஒன்று பத்திரிகை சுதந்திரம், 2வது நீதிமன்றங்களின் சுதந்திரம். இவ்விரண்டையும் அளிக்காமல் எந்த ஒரு சர்வாதிகாரமும் ஒரு நாளைக்கு கூட உயிர் வாழ முடியாது. ஆகவேதான் சர்வாதிகாரியின் முதல் தாக்குதல், முதல் அடி அந்த 2 மீதும் விழுகிறது. பாரதத்தில் நடந்ததும் அதுவேதான். மக்களுக்கு தமது சுதந்திரங்கள், உரிமைகள் ஆகியவை பற்றி அறிவை ஊட்டி அவர்களை தட்டி எழுப்பக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த கருவி பத்திரிகைகள் தான். மக்கள் அநீதி, அடக்குமுறை ஆகியவற்றுக்கு ஆளாகிவிடாதபடி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் நீதிமன்றங்கள் தான். இதன் காரணமாகவே மக்களுடைய சுதந்திரங்கள் ஆபத்துக்குள்ளாகும் போது அவற்றை பாதுகாக்க ஓடி வர வேண்டிய இவ்விரண்டு துறைகளின் கடமையாகும். மொத்தத்தில் மக்கள் மீது சர்வாதிகாரம் திணிக்கப்பட்ட போது மக்கள் எழுந்து நிற்க ஊன்றுகோள்களாக இருந்திருக்க வேண்டியவை இவ்விரண்டு துறைகள் தான். நெருக்கடி நிலை அமலாக்கப்பட்ட உடனேயே நாட்டில் உள்ள பெரியோர்கள் பலர் பத்திரிகை துறையினருக்கு அவர்களது கடமையை நினைவூட்டினார்கள். ஆச்சாரியா கிருபாலானி, கே சந்தானம் ஆகியோர் எல்லா ஆசிரியர்களுக்கும் செய்தி அனுப்பினார், கடிதங்கள் எழுதினார். அத்வானி, வாஜ்பாய் ஆகியோர் ஜூன் 26ஆம் தேதி காலையில் தாம் கைதாவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் வரவிருக்கும் நீண்ட நெடும் சுதந்திர போராட்டத்தில் பத்திரிகையில் வைக்கக்கூடிய அவர்கள் வகிக்க வேண்டிய மகத்தான பொறுப்பை குறித்து அறைகூவல் விடுத்தனர். ஆனால் பிரத்யேட்சமாக அவை நடந்து கொண்ட விதம் என்ன? பாரத நாடு முழுவதிலும் அங்கொருவர் இங்கொருவராக இருந்த தைரியசாலிகளான பத்திரிகை ஆசிரியர்கள், விமர்சனம் எழுதுவோர் ஆகியோரை விட்டுவிட்டால் எஞ்சி இருந்த அனைவரும் தமக்கு இந்த பொறுப்புக்கும் முழுக்கு போட்டனர். சிலர் சர்வாதிகாரிகளின் கால்களையே விழுந்து விட்டார்கள். ஜனநாயகத்தின் கழுத்தையை நெரித்துக் கொள்ள முன் வந்தார்கள். ஜனநாயகத்தின்
எதிர்பாராத துறையில் இருந்து எவ்வளவு பயங்கர தாக்குதல்கள் ஏன் இப்படி ஆகிவிட்டது? இந்த பிரச்சனை குறித்து நாம் திறந்த மனத்துடன் ஆராய்ந்து பார்க்காவிட்டால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். நாட்டின் வருங்காலத்துக்கு அது எப்பொழுதுமே அபாயமாக அமைந்துவிடும். இந்த கேள்விக்கு விடையளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இல்லை. முந்தைய சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரம் என்பது தமது வாழ்க்கையின் மகத்தான குறிக்கோள் என்று மதித்தனர். பத்திரிகையாளர்கள் அரவிந்த் கோஷ், லோகமான்யா திலகர், மகாத்மா காந்தி போன்ற மாபெரும் சுதந்திர போராட்ட தளபதிகளே பத்திரிகையின் ஆசிரியர்களாகவும் அமைந்தது சிறந்த வழிகாட்டிகளாகவும் இருந்தனர். பல்வேறு மாநிலங்களில் பத்திரிகைகளை நடத்தி வந்தவர்களுக்கும் இடையே பெரும்பான்மையானவர்கள் அதே பரம்பரையை பின்பற்றியவர்கள் தான். சுதந்திரத்தின் பின் பண்புகளுடன் அவர்களும் தம்மை இருக அணைத்துக் கொண்டனர். உதாரணமாக இந்து, சுதேசிமித்திரன் போன்ற பத்திரிகைகள் அன்று இவை முக்கிய பத்திரிகைகளாக விளங்கின. சுதந்திரத்திற்காக அவர்கள் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் இந்த நெருக்கடி நிலை காலத்தில் இவ்விரு பத்திரிகைகளும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கவில்லை. பத்திரிகையாளர்களைப் போலவே இலக்கியவாதிகளும் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், நாடகத்துறையினர், கவிஞர்கள், திரைப்படத்துறையினர் ஆகியோருக்கும் சிந்தனை சுதந்திரமும் கருத்துக்கள் வெளியிடும் சுதந்திரமும் உயிர்நாடி ஆகும். துரதிருஷ்டவசமாக நம் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இலக்கியவாதிகளும் கலைஞர்களும் அவற்றை இழந்தது மாபெரும் அவமானம் என்பதையே உணரவில்லை. மான ஈனமின்றி சர்வாதிகாரத்தின் சாதனைகளை தமது கலைத்திறனால் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கவியரங்கிலும் பாராட்டி வெட்கக்கேட்டை எப்படி வர்ணிப்பது? நெருக்கடி நிலையை எதிர்த்து நடக்கும் போராட்டத்துக்கு ஏதோ அரசியல் விஷயம் என்று இரு கட்சிகளுக்கிடையே நடக்கும் மோதல்கள் என்னும் கருதிய நிலையில் நடுநிலை வகித்தவர்கள் என்னிடங்காது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலையை எதிர்த்து கலைஞர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இது வெட்கக்கேடான விஷயமாயினும் நடந்த உண்மை. சில நாட்களுக்கு முன்னர் அத்வானி பத்திரிகையாளர்களிடையே பேசும் பொழுது பின்வருமாறு குறிப்பிட்டார். நீங்கள் கொஞ்சம் குனிந்து வாருங்கள் என்று மட்டுமே சர்வாதிகாரி கூறினார். ஆனால் சில பத்திரிகையாளர்களுடைய மேலே சென்று அவரது காலிலேயே விழுந்து புரண்டது எவ்வளவு துரதிர்ஷ்டம் என்றார். சர்வாதிகாரியையும் இளவரசனையும் தமது கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் ஓவியர்களும் எப்படியெல்லாம் வர்ணித்தார்கள் என்பதையெல்லாம் பின்னோக்கி பார்த்தால் நமது நாட்டின் கலை இலக்கியத்துறை எவ்வளவு கேவலமாக தன்மானமின்றி சுதந்திர உணர்வின்றி வாழ்கிறது என்பது நமக்கு தெளிவாகும். பலருக்கு எழுத்து என்பது வயிறு வளர்க்கும் வழியாகிவிட்டது. சாதாரண காலங்களில் இழந்து சுதந்திரத்தை பற்றி எல்லாம் வாய்ச்சவடால் அடிப்பார்கள், கவிதை பாடுவார்கள். ஆனால் அதே நபர்கள் நெருக்கடி நிலை வந்தவுடனே தமது ராகத்தை மாற்றிக்கொண்டார்கள். பத்திரிகையில் எழுதுவது பிழைப்புக்கோ ஆத்ம திருப்திக்காகவோ அல்ல. என்னுடைய படைப்புகளை படிக்க வருபவர்களுக்கு நான் உண்மையல்லாததை கூற மாட்டேன், உண்மையை திரித்தும் கூற மாட்டேன் என்ற சத்தியத்தின் மீதுள்ள பக்திதான் எழுத்தாளரின் கடமை. இதுதான் அவர்களுடைய கடமை. இதற்கு மாறாக நான் நடந்தால் அது வாசகர்களுக்கும் நான் இழைக்கும் துரோகம் என்று உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும். தமது தொழில் பற்றிய இந்த தார்மீக உணர்வை மீண்டும் எழுதப்படாவிட்டால் சுதந்திரம், ஜனநாயகம் என்பனவெல்லாம் பகற்கனவாகிவிடும். புத்திஜீவிகள் மற்றும் எழுத்தாளர்களிடையே சர்வாதிகாரத்தின் ஆதரித்தவர்கள், நடுநிலை வகித்தவர்கள், எதிர்த்தவர்கள் என்று 3 வகையினர் இருந்தது போலவே வழக்கறிஞர்களும் காணப்பட்டனர். ஆனால் ஒரு சில வழக்கறிஞர்கள் மக்கள் உரிமைகளை காக்க தனிப்பட்ட ரீதியில் முயற்சித்துடன் எதிர்ப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இவ்வகையில் ஸ்ரீமான்கள் சந்திரபோஸ், பஞ்சாபகேசன், சம்பத்குமார், முத்துகிருஷ்ணன், கஸ்தூரி ஆகிய வழக்கறிஞர் சிறப்பாக பணியாற்றினார்கள். மடாதிபதிகள் பணியாற்றினர். ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு மதம் பிடித்தால், அவர்கள் அநீதி இழைத்தால் அவர்களுக்கு சரியான ராஜதர்மத்தை உபதேசிக்க வேண்டியவர்கள், மக்களிடையே அநீதியை எதிர்த்து நிற்கும் துணிவை உருவாக்க வேண்டியவர்கள், மனோபலத்தை வளர்க்க வேண்டியவர்கள் மடாதிபதிகளும் சமயத் தலைவர்களும் தான். ஆனால் நெருக்கடி நிலை காலத்தில் அவர்களுக்கு அஞ்சி கிடந்தார்கள். துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்று பழமொழி பொய்த்தது. தமது மடங்கள் அவற்றின் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஆகிவிடுமோ என்று அஞ்சினார்கள். சர்வாதிகாரிகள் முன் கைகட்டி நின்றார்கள். சில துறவிகள் சர்வாதிகாரிக்கு ஆசையும் வழங்கினர். துறவிகளே அஞ்சிய கொடுமை வருத்தத்தையும் வெட்கத்தையும் தருகின்றது. தமக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று கூறி சிலர் தப்ப முயன்றனர். குரு கோவிந்த சிங்கும் வித்யாரண்யரும் சமர்த்த ராமதாசரும் அதர்மத்தை எதிர்த்து போராடி தர்மத்தை நிலைநாட்டிய நாட்டிலா
இந்த இழிநிலை ஏற்பட்டது? மேலும் கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் நாட்டில் நடந்த இழிநிலைகள் ஆகியவற்றை பற்றி அடுத்த பதிவில்